ஹலோ நண்பா, நீங்கள் எக்கச்சக்கமான மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அட்வென்ச்சர்ஸ்னால் எப்படின்னா பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாகவும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கூட்டுற அளவுக்கு மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. இந்த வீடியோ அவங்களுக்கான வீடியோ தான். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெஸ்ட்டான அட்வென்ச்சர் மூவி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தா ஜுராசிக் பார்க். இந்த மூவி பார்த்தீங்கன்னா டைனோசரை பற்றின மூவி. இந்த மூவி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கெல்லாம் டைனோசர் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இருந்தது எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு புதுவிதமாக கொடுத்துருந்தாங்க இந்த படத்தை. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பராகவும் அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த மூவி கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தா ஜுமான்ஜி வெல்கம் டு தி ஜங்கிள். இந்த மூவியோட கதை என்னென்னு பார்த்தா ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேம் விளையாண்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்குள்ளே தன்னை உள்ளே இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க வெவ்வேறு கேரக்டர்ஸில். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே போகணும்னா அவங்க பார்த்தீங்கன்னா சில கேம்ஸ் விளையாடி அதுலேருந்து தப்பிச்சாதான் அங்கேருந்து வெளியே போகும். அதுக்காக அவங்க சுவாரஸ்யமாக என்னென்ன பண்ணுறாங்க, எந்த விதமாக அவங்க விளையாடுறாங்க, எந்தெந்த பிரச்சனைகள் வருதுங்கிறத பார்த்தீங்கன்னா சூப்பராக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். தேர்டாக பார்க்க போகிற மூவி என்னென்னு பார்த்தா ஜேர்னி டு தி சென்டர் ஆஃப் தி எர்த். இந்த மூவியில் பார்த்தா தன்னோட தொலைஞ்சு போன அண்ணனை தேடுறதுக்காக தன்னோட தம்பியும் அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்பாங்க. அவங்க அண்ணன் போன பாதையில் தொடர்ந்து போகும்போது அவங்க என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் தானே நடந்துச்சு, அங்கே இருக்கிற புது புது கிரியேச்சர்ஸ் அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காகவும் அட்வென்ச்சர்ஸாகவும் இந்த மூவி. நம்ம லிஸ்ட்டில் 4th இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தா த ஜங்கிள் புக். இந்த மூவியோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தா ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் பிறக்கிறாங்க. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் அந்த விலங்குகளோடு சேர்ந்து அவன் வளர்ந்து என்னென்ன அட்டூழியம் பண்ணுறா, எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே அவன் ஒரு மனுஷனாக இருக்கிறனால அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த குழந்தைக்கு என்னென்ன ஆபத்துக்கள் வருது பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த லெவலில் ஒரு நல்ல ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அட்வென்ச்சர்ஸாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். 5th இருக்கிற மூவி என்ன பார்த்தா அன்சார்ட்டட். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா டாம் ஹாலண்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த மூவி எந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா தன்னோட அண்ணனை பிரிஞ்சிருக்கிறாரு. நம்ம அண்ணன் எங்கே போனார் அப்படின்னு தேடி எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புதையலை தேடி காணாமல் போயிருப்பார். இந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 பேர் சேர்ந்து அந்த அந்த தீவை நோக்கி போகிறாங்க. அந்த தீவில் அவங்க என்னென்ன சுவாரஸ்யமாக பண்ணுறாங்க, அவங்க அண்ணனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட கம்ப்ளீட்டான கதை. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அட்வென்ச்சர்ஸாக புதுவிதமாக இருக்கும். நல்ல ஒரு ஆக்டிங்காகவும் சூப்பராகவும் கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நிறைய வீடியோ போடுறேன்.